வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது மோர் குழம்பு. மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: 1/2 லிட்டர் தயிர், நூக்கல் ஒன்று பெருசு வெட்டி வச்சிருக்க தோல் சீவிட்டு, 1 ஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு ஊற வச்சிருக்கேன், 3 இஞ்சி துண்டு, 3 பூண்டு பல்லு, 3 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஜீரகம் 1 ஸ்பூன், தாளிக்க கடுகு 1 ஸ்பூன், தேங்காய் பத்தை 2, பச்சை மிளகாய் 5, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ கடாய் காஞ்சிருக்கு. நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் மோர் குழம்புக்கு. அதுக்காட்டி இங்கே பாருங்கள், தேங்காய், அரிசி, துவரம்பருப்பு இதை ஊற வச்சுருந்தேன். இதை வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு இதையும் மிக்சியில் போட்டுக்கலாம். 5 பச்சை மிளகாய் இதுவும் நம்ம மிக்சியில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த ஜீரகம் இதுவும் மிக்சியில் போட்டுடலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் கடுகு போடுறோம். கருவேப்பிலை போட்டுட்டு மூக்கில் போட்டு வதக்கலாம். இந்த காஞ்ச மிளகாயும் போட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு வச்சுருக்கேன். நம்ம உப்பு மட்டும் எப்பவுமே கம்மியாக போட்டுட்டு தேவையான அளவு டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். மஞ்சள் 1 ஸ்பூன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம். இது நல்லா கொதிச்சிட்டோம். இந்த காய் வேகணும். அதனால இதை நம்ம மூடி வச்சிடலாம். நான் ஊற்றுற தண்ணி தவுடாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ஐயில் வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி குறையட்டும். இப்போ மஞ்சத்தூள் நான் ஏன் இதில் போட்டேன் அப்படின்னாக்கா, இதில் போட்டால் பச்சை வாடை அடிக்கும். அதனால இதில் போட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ மோர் குழம்பு வந்து நம்ம நூக்கல், வெண்டைக்காய், சேப்பங்கிழங்கு இதிலெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதுலேயே நான் போட்டு வச்சிருந்த எல்லா பொருளையும் அரைச்சிட்டு இதுலேயே தயிரும் போட்டு அடித்து வச்சுருக்கேன். இப்படி ஊற்றி கிண்டிக்கங்க. தண்ணி வந்து நிறைய ஊற்றாங்க. இப்படி தவிடு மிக்சியை கழுவி ஊற்றிருங்க. நம்ம தயிர் வடை பண்ணணும்னா நீங்கள் காய் எதுவும் போடாமல் இதே மாதிரி பண்ணிவிட்டு தயிரை வடையை சுட்டு இதில் போட்டு எடுத்துடலாம். தயிர் வடைக்கு காய்கறி எதுவும் போடாமல் சிம்பிளாக வெறும்னா பிளெயினாக பண்ணுங்க. இப்படி கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொஞ்சம் கொதிச்சோன்னே நீங்கள் இறக்கிடலாம். மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.